வருகிறது. ஏனென்று கேட்க இதயம் இல்லையே, எதையும் தாங்கும்போர் இதையும் தாரும், இதையும் தாரும். ஏனென்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும்போர் இதையும் தாரும், இதையும் தாரும். அன்பே உருவாய் உலகில் வந்தீர், அனைத்தையும் தாங்கும் இதையும் தந்தீர். அன்பே உருவாய் உலகில் வந்தீர், அனைத்தையும் தாங்கும் இறையும் கொண்டீர். என்னையும் உம்மை போல் இருந்திடச் சொன்னீரே, என்னையும் உம்மை போல் இருந்திடச் சொன்னீரே. இயேசுவை எனக்கு நல் இதயத்தை தாரும், இதயத்தை தாரும். ஏனென்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும்போர் இதையும் தாரும், இதையும் தாரும். கர்த்தருக்குள் இருக்கிற அன்பு சகோதரனே, எதையும் தாங்கிக் கொள்ள, எதையும் சகித்து கொள்ள, எதையும் பொறுத்து கொள்ள அந்த இறுதியத்தை கர்த்தரிடத்தில் நாம் கேட்கப்படுவது. இறுதியத்தின் நாயகன் உன் இருதயத்தில் பேசுகிறவராயிருக்கிறார். இறுதியத்தின் நாயகன் உன் இருதயத்திற்கேற்ற நல்ல சிந்தனைகளை அவர் கொடுத்து உதவி செய்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ தேவனுக்கு மகிமையாக நாம் பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை இந்த இடங்களிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய மகிமை இந்த இடங்களில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கிற சகோதரனாக, நோக்கி பார்க்கிற ஒரு சகோதரியாக இருக்கும். இதுதான் கர்த்தருடைய தயவு. பிரியமானவர்களே, கணவன் மனைவியா அன்பாயிருங்க. ஆனால் சில நேரங்களிலே அன்பாய் இருக்கிற குடும்பங்களிலே கூட பிசாசானவன் நுழைந்து அந்த குடும்பத்தை பலவீனப்படுத்துகிறான். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. எந்த சூழ்நிலும் பிசாசவனை விரட்டுவதற்கு ஒரு புது பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை சொல்வது, கர்த்தருக்கு மகிமையாக மனைவிகளே கர்த்தர் ஏற்கும்படி உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். அவர்கள் இருக்கும் வரைக்கும் தான் உனக்கு நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு சந்தோஷம். சில நேரங்களிலே சில குடும்பங்களிலே அப்பா சோத்திரம் கர்த்தாவே அன்பாக இருப்பார்கள். கொஞ்ச நேரத்தில் உடனே அவர்களுக்குள்ள என்ன வந்துடும்? பெரிய துன்பங்கள் வந்துடும், பெரிய பலவீனங்கள் வந்துடும், பெரிய கஷ்டங்கள் வந்துடும். அப்போ இந்த கஷ்டத்திலிருந்தெல்லாம் விடுதலை தரனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் வரம்பெடுத்து பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் உடனே என்ன என்று கோபத்தோடு பேசக்கூடாது, எரிச்சல் ஆவியோடு பேசக்கூடாது. சமாதான தாவியோடு பேசும்போது, சந்தோஷத்தின் ஆவியோடு பேசும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் செழிக்க செய்வார். கர்த்தர் தான் இந்த வார்த்தை